வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் மாசி மாதம் 20வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2024வது வருடம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சூரியன். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய மகா சக்தியாக இருக்கக்கூடிய தெய்வம் சூரியனின் அதிதேவதையாக வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இன்றைய தினம் நாம் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்வது என்பது நாம் அனைவரும் நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய தினம் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் மதியம் 3:54 வரை சனியுடைய அனுச நட்சத்திரம். அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சனியின் அனுச நட்சத்திரத்தில் மதியம் 3:54 வரை சந்திரன் பயணம் செய்து அதற்கு பிறகு புதனுடைய கேட்டை நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மாற்றமடைந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 8வது திதியாக இருக்கக்கூடிய அஷ்டமி திதி. அஷ்டமி அப்படிங்கிறது 8 என்ற எண்ணை குறிக்கக்கூடியது. இன்றைய தினம் காலை 4:09 வரை அஷ்டமி திதி இருக்கிறது. அதற்கு அடுத்து பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 9வது திதியாக இருக்கக்கூடிய நவமி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை மணி 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் எப்பொழுதுமே மாலை நேரத்தில் வரக்கூடியது. மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகு காலம் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், இன்றைய தினத்துடைய குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கப் போகிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி மேச ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் பரணி நட்சத்திரமாக இருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் மதியம் 3:54 பிறகு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பாக விருச்சிக ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 8வது வீடாக அமைந்திருக்கிறது. 8வது வீடு என்பது ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் நன்மைகளோ அல்லது தீமைகளோ தரக்கூடிய வீடாக இருக்கிறது. மேலும் காலச்சக்கரத்திற்கு 8வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பது மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது. ஆண்களுக்கு மேசராசியிலிருந்து 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷபராசியும், பெண்களுக்கு 7ஆம் இடமாகிய தனுசு ராசியிலிருந்து அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது. இந்த 8வது வீடு என்பது உயர்கல்விகளுக்கு தடையை கொடுக்கக்கூடியது. வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடைகளை கொடுக்கக்கூடியது. பொதுவாக ஒருவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலுமே அவருக்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய அந்த வீடு என்பது வலிமை இழந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் வலிமையாக இருந்தால் அவருக்கு உயர்கல்வி என்பது சிறப்பாக இருக்காது. வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரியவோ சுற்றுலாக்கள் செல்வதற்கோ அவருக்கு அமைப்புகள் அமையாது. விருச்சிக ராசியில் குருவுடைய விசாக நட்சத்திரம் இருக்கிறது, சனியுடைய அனுசம் நட்சத்திரம் இருக்கிறது, புதனுடைய கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. இந்த வீடு என்பது சூரியனுக்கு நட்பு வீடாக இருக்கிறது. சூரியன் இந்த வீட்டில் அமர்ந்து இருந்தால் நன்மையான பலன்களை தருவார். சந்திரனுக்கு இந்த வீடு நீசமான வீடாக இருக்கிறது. சந்திரன் இந்த வீட்டில் பயணம் செய்யும் பொழுது சந்திரன் என்பவர் சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார் என்பது விதி. செவ்வாய் இந்த வீட்டிற்கு ஆட்சி வீடாக அமைகிறது. இந்த வீட்டினுடைய அதிபதியாக செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது நன்மையான பலன்களை தருவார். புதனுக்கு இந்த வீடு சமமாக இருக்கிறது. சமம் என்றால் நன்மை தீமை இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய வீடு. புதன் இந்த வீட்டில் அமர்ந்து இருக்கும் பொழுது அதிகளவில் நன்மையோ அதிகளவில் தீமையோ செய்யாமல் நடுநிலையாக அமர்ந்திருப்பார். குருவிற்கு நட்பு வீடாக இந்த வீடு அமைகிறது. குரு இந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நன்மையான பலன்களை தருவார்.
சுக்கிரனுக்கும் இந்த வீடு சம வீடாக இருக்கின்ற காரணத்தால் சுக்கிரன் நன்மை தீமை இல்லாமல் சமமான பலனை கொடுப்பார். சனிக்கு இந்த வீடு பகை வீடாக அமைந்திருக்கிறது. ஆமாம், சனி இந்த வீட்டில் அமர்ந்து இருக்கும் பொழுது தீமையான பலன்களையே கொடுப்பார். ராகு இந்த வீட்டில் இருக்கும் பொழுது நீசமான பலன்களை கொடுப்பார். நன்மைகள் அல்லாமல் தீமையான பலன்களை கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேது இந்த வீட்டில் இருக்கும்போது உச்ச நிலையில் அடைவார். உச்ச நிலை என்பது நன்மையான பலன்களை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பு. அதன் வகையில் கேது விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேசம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக கிரகங்கள் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற வாக்குவாதங்களை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லலாம். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது நோயினால் உடல் உபாதைகளால் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வலி வேதனைகளை சற்று கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உண்டு. 8வது வீடு என்பது ஏதாவது ஒரு வகையில் நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அதன் காரணமாக மேசராசி அன்பர்களே, இன்றைய தினத்தை நீங்கள் கவனமோடு கடந்து செல்ல வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. பொதுவாக 7வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது கணவனுக்கு மனைவியினுடைய உதவிகள் தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல மனைவிக்கு கணவனுடைய உதவிகள் தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் எதிலுமே நீங்கள் சுயமாக செயல்படாமல் உங்கள் மனைவி என்பவர் உங்களுக்கு ஒரு மந்திரி போல் உங்களுக்கு ஆலோசனைகள் தருவதற்கு அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார். அதன் வகையில் உங்களுடைய மனைவியினுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இணைத்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வர இருக்கின்ற வீண் செலவுகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் தவிர்த்து உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல வகையில் நடத்தி முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்களுடைய வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் உயர்கல்வியை குறிக்கக்கூடிய கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அவர்களது பெற்றோர்களின் ஆதரவும் ஆசிரியர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. மேலும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை அவர்கள் அடைய இருக்கிறார்கள். மிதுனம் ராசி அன்பர்களே, சத்துருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. சத்துருக்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு, பகைவர்களை அழித்து நன்மைகள் தரக்கூடிய வீடு மிதுன ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அனைத்து வகையான உதவிகளும் கிடைத்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. வீட்டதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 9ஆம் வீடாகிய கும்ப ராசியில் அமர்ந்திருந்து உங்களுக்கு சுகமான பலன்களை சுபஸ்தானத்திலிருந்து தர இருக்கிறார். இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து செல்வதற்கான வழிவகைகளை கொண்டு வந்து தர இருக்கிறார் புதன். கடகராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. உங்களுடைய முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலன்களை கடகராசி அன்பர்கள் விருச்சிக ராசியிலிருந்து அனுபவிக்க இருக்கிறார்கள். 5வது வீடு நடைமுறையில் இருக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது அன்பு, பாசம், காதல் இது போன்ற மேன்மையான உணர்வுகளை தந்து காதலர் தினமாக கடகராசி அன்பர்கள் கொண்டாடக்கூடிய நாளாக அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். சுபஸ்தானத்தில் செல்லக்கூடிய உங்களது வீட்டின் அதிபதி வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டு வரக்கூடிய கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீங்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைத்து
உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கு வழியை கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். சிம்மம் ராசி அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அவர்கள் பயிலக்கூடிய கல்விகள் அனைத்துமே விருச்சிக ராசியிலிருந்து கொண்டு வந்து தர இருக்கிறது. 4வது வீடு என்பது சிம்ம ராசி அன்பர்களின் தாயின் வீடாக இருக்கிறது. இன்றைய தினம் தாயின் அன்புக்கும் பாசத்திற்கும் பாத்திரமான நாள், நல்ல நாள். அதாவது உங்களுக்கு தாயிடமிருந்து எந்த வகையான அன்பு பாசம் கிடைக்குமோ அதே அளவு பாசத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். மாசி மாதம் முழுவதுமே சூரியன் கும்ப ராசியில் செல்வார். இன்று மாசி 20ஆம் தேதியாக இருக்கின்ற காரணத்தால் இன்னும் 10 நாட்கள் கும்ப ராசியில்தான் சூரியன் சென்று கொண்டிருப்பார். உங்கள் வீட்டிற்கு சமசப்த வீடாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சூரியன் இதுவரை உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் அனைத்தையுமே உங்களிடமிருந்து விலக்கி உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டதிபதி உங்களுக்கு தர இருக்கிறார். கன்னிராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. உங்களுக்கு மன தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக தரக்கூடிய வீடு கன்னிராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியாக அமைந்திருக்கிறது. 3வது வீட்டின் தொழில் துறைகள் என பார்க்கும் பொழுது மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான நாளாக, நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பாக தரக்கூடிய சூப்பரான நாளாக இருக்க போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கும்பராசி என்பது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வீடு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அந்த பணியை அதில் சிறப்பாக செயல்பட்டு உங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தொழில் வகையில் பெரிய முதலீடுகள் கொண்ட செயல்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்தி நல்ல பணவரவை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தை அமைத்து தர இருக்கிறார். இன்றைய தினத்தின் பண வரவுகள் என பார்க்கும் பொழுது பண வரவுகள் தாராளமாக இருக்கப் போகின்ற காரணத்தால் உங்களது நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இந்த பயணம், சந்திரனுடைய இந்த சிறப்பான பயணம் என்பது விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் மிகவும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக அமைந்து இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதியாகி இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மகரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்கமான நிலைகள் அனைத்தையுமே படிப்படியாக குறைத்து அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார் செவ்வாய். தனுசு ராசி அன்பர்களே, ரகசியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு, முதலீடுகளை செய்யக்கூடிய வீடு, செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு, இவை அனைத்துமே உங்களுக்கு விருச்சிக ராசியாக இருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடாகிய விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி முன்னாலே வருகிறது. இன்றைய தினம் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்களின் பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் 12வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது நஷ்டங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். உங்கள் வீட்டினுடைய அதிபதி 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களில் ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ வேலைக்கு சேர்வது தொடர்பாக எழுத்து மற்றும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து செய்து வேலையில் சேரக்கூடிய சிறப்பான நாளாக அமைய இருக்கிறது. மகரம் ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது சிநேகித ஸ்தானமாக அமைந்திருக்கிறது.
மகர ராசியை சேர்ந்த அன்பர்களின் நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடு விருச்சிக ராசி. மகர ராசியை சேர்ந்த அன்பர்களே, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நண்பர்களோ அல்லது தீமை செய்யக்கூடிய நண்பர்களோ, உங்களுக்கு விருச்சிக ராசி எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலை பொறுத்து தான் உங்களுக்கு நண்பர்களின் செயல்பாடுகளும் நண்பர்களின் நிலைப்பாடுகளும் அமைய இருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் செயல்களில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுகின்ற காரணத்தால் நீங்கள் செய்யப்போகின்ற பணிகள் அனைத்தையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து முயற்சியிலுமே வெற்றி அடையப் போகிறீர்கள். 11வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது எதிர்பாராத வகையில் அனுகூலங்களை கொண்டு தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. அதன் பயனாக நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். கும்பம் ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தின் பலன்கள், விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் தொழில் தொடர்பாக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியினை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியில் பதவி உயர்வு அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டதிபதி நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளையும் பொறாமைகளையும் விலக்கி உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கு வழிவகைகள் செய்ய இருக்கிறார். மேலும் திறமை வாய்ந்த வேலை ஆட்களை உங்களுடைய தொழிலில் இணைவதற்கு ஏற்பாடும் செய்வார். மீனம் ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் என்பது பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வீடு. நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் வழியில் பாக்கியங்கள் என்றாலே நன்மைகள் என்று அர்த்தம். பல வகையில் நன்மைகள் தொட்டது எல்லாம் துலங்கப் போகின்ற நாளாகவும் கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகின்ற நாளாகவும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கப் போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவியிடையே ஒற்றுமையை மிகவும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கப் போகிறது. மேலும் உங்களுடைய தந்தையின் வழியில் நன்மைகள் பல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால அவசிய தேவைகளுக்காக சேமிப்பை தொடங்குவதற்கான அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். இன்றைய தினம் அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.